ஹாய். அதாவது எங்கள் மாமா இறந்ததுக்கு அடுத்த நாள் இன்றைக்கி வந்து 8ன்னு சொல்லுவாங்க. அவங்களோட எரிச்ச இடத்துலேருந்து அந்த எலும்புகள்லாம் எடுத்து ஆற்றுல விட்டுட்டு ஒரு சில சடங்கு சம்பிரதாயம் இருக்குது. ஸோ அதுக்காக காட்டுக்கு போவாங்க. அப்போதைக்கு இந்த பொங்கல் எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது வாழைக்காய் தண்டு போட்டு இந்த மாதிரி வெண்பொங்கல் பண்ணுவாங்க. இது வந்து அவங்க இறந்தவங்களோட கூட பிறந்தவங்க தான் பண்ணணுமா. எங்கள் அம்மா தான் பண்ணினாங்க. ஸோ அதை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நானும் எங்கள் அத்தையும் சேர்ந்து ஒரு 20 பேர்த்துக்கு வந்து காலைல டிஃபனுக்காக பொங்கலும் சாம்பார் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ தாளிப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா பொங்கலுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் கோல்டு வினர் நிறையா ஊற்றி மிளகு ஜீரகம் நிறையா போட்டு ஒரு பிடிச்சப்படி கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டு பொங்கல் இன்னொரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்தது, அதோடு சேர்த்தாச்சு. ஸோ வெண்பொங்கல் வந்து பார்த்துட்டிங்கன்னா தயார். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து சாம்பார் தான் நல்லாயிருக்குமா. ஸோ சாம்பார் வச்சாச்சு. ஸோ ரெண்டுமே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராகவே வந்திருந்தது. நானும் அத்தையும் தான் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருந்தோம். ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. என்ன நிறைய மிஞ்சி போயிடுச்சு. ரொம்ப கொஞ்சம் நிறையா பண்ணிவிட்டோம், எல்லோரும் சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் நிறையா பேர் பொங்கல் சாப்பிடாதவங்க இருக்கிறதுனால மிஞ்சி போயிடுச்சு. சரி ஓகேன்ட்டு அப்படியே கண்டினியூஸாக மதியானம் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், மதியானம் சாப்பாட்டுக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே சாப்பாடை பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த குழம்பு பொரியல் அதுக்கெல்லாம் வந்து ஒர்க் வந்து போயிட்டே இருந்தது. அப்புறம் ஆம்பளை ஆட்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த காட்டுக்கு போகிறதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஆம்பளை ஆட்கள்லாம் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வரதுக்குள்ளார வீட்டில் வந்து மதியானம் சாப்பாடு வந்து ரெடியாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ சமையல் ஃபுல்லாகவே நான் தான் டேக் ஓவர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு 30-35 பேர் இல்லை 40 பேருக்கே இருக்கும் சமைச்சிருப்பேன். எல்லாத்தையும் என்னால் வீடியோவில் காட்ட முடியல, என்னால் கவர் பண்ண முடியல. ஏன்னா சமைக்கிறதுல டைம் சரியாக போயிடுச்சு, வீடியோ எடுக்கல. ஸோ இப்போ வந்து கீரை பொரியல் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வெயிட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தண்டு பொரியல் மட்டும்தான் இருந்தது, மீதி எல்லாமே முடிஞ்சாச்சு. ஏதாவது முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் அது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சாதம். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ரசம் வச்சுருந்தோம், பூண்டு ரசம் தான் வச்சுருந்தோம், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து அகத்திக்கீரை தண்டு வாழைக்காய் போட்டு இன்னொரு சாம்பார். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பால் கறி. ஸோ ஃபைனலாக இதெல்லாம் தான் பண்ணியிருந்தோம். எல்லாமே டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக வந்திருந்தது. ஸோ எல்லாருமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எல்லாருமே கட் பண்ணி கொடுக்குற வேலை பார்த்தாங்க, ஓவரால் சமைக்கிற வேலை நான் தான் பார்த்துட்டு இருந்தேன்னா. ஸோ எல்லாமே நல்லா வந்தது, ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ அப்புறம் எல்லாருமே உட்காந்து ஆம்பளை ஆட்கள்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே அப்புறம் லேடிஸ்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே நல்லா வந்திருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட்டு, ஏன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ ரெஸ்ட் எடுக்கலான்னு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தா எல்லாருமே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் வந்து நானும் அம்மாவும் மாமரத்தில் உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு வந்து உட்காந்தாச்சு. இருப்பா வரும் உங்கள் அம்மா. ஹலோ ஹலோ, இங்கே பாருங்கள். ஹலோ, இங்கே பாருங்க. வா. என்ன பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, பயப்படாத. சிக்கு 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 சிக்கு. இதோ இங்கே ஒருத்தவங்க உட்காந்து. சிக்கு சிக்கு சிக்கு. வா. அப்போ இது வந்து ஜாதி பூங்களா? ஜாதி பூவில் வந்து கலர் கொடுது, கலரா இருக்கும், வெள்ளை இருக்கும். லைட் இது வெள்ளை இல்லையா? இது இருந்த கலராக இருந்துச்சுன்னா அப்புறம் எங்கள் அத்தையும் வந்து எங்கள் கூட ஜாயின்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த ஈவினிங் டைமில் பாருங்களேன், காற்று நல்லா அடிக்குது, அந்த கிளைமேட் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. இந்த மாதிரியான டைமில் இப்படி உட்காந்து கதை பேசிக்கிட்டு அப்படியே வெளியில் உட்காந்துருக்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சூப்பராகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். சரி ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.